திமுகவிற்கு செக் வைத்த கமல் கடைசி நேரத்தில் ஸ்டாலினுக்கு கிடைத்த ஆப்பு மொத்தமும் முடிந்தது. சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியை தவிர்த்து மற்ற அத்தனை கட்சிகளும் இணக்கமாக இருந்து வருகின்றன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவடைந்த பின் பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் திமுக தரப்பில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குள் கூட்டணியில் உள்ள சில முக்கியமான தலைவர்கள் பிரச்சனையை கிளப்பி வருவதால் திமுக தலைமை என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் திணறி வருகிறது. காங்கிரஸ் கட்சியினர் ஆட்சியில் பங்கு தொடர்பாக பேசி வரும் சூழலில் தமிழ்நாட்டிற்கு ஒத்துவராது என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அதேபோல விசிக, மதிமுக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளும் இம்முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். காங்கிரஸ் கட்சி விலகினால் அவர்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கலாம் என்று கருதப்படுகிறது. இதனிடையே லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைந்தது. அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபா சீட் மட்டும் பெற்றுக் கொண்டது. இந்த நிலையில் சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியினர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டுகின்றனர். அண்மையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பூத் கமிட்டிக்கு 5 பேரை கூட திரட்ட முடியவில்லை. நான் தோல்வியடைந்த அரசியல்வாதி என அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேச்சு கட்சியின் நிர்வாகிகளை அதிர்ச்சியடைய வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொண்டர்களின் விருப்பமானது சட்டசபை தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் 6 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றும் சொந்த சின்னமான டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றனர். இதனை கமல்ஹாசனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கேற்ப மயிலாப்பூர், வேளச்சேரி, விருகம்பாக்கம், ஆலந்தூர், கோவை தெற்கு, மதுரை மத்திய தொகுதிகளை கேட்க கமல்ஹாசன் தயாராகி வருவதாக தெரிய வந்துள்ளது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தவரை சிநேகனை சட்டசபைக்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி தான் பிரச்சனை கிளப்புகிறது என்றால் கமல்ஹாசன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இரட்டை இலக்க தொகுதி என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளதால் திமுக தலைமை ஒன்னு கட்சியை வெளியேற்றணும், இல்லை என்றால் கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து சமாளிக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துள்ளதாகவும், அப்படி பணம் கொடுத்தால் மக்களுக்கு கடைசி நேரத்தில் பணம் கொண்டு சேர்க்க முடியாது என தலைவலியில் இருப்பதால் சிக்கலுக்கு மேல் சிக்கலில் இருப்பதாக தெரிகிறது. கமலுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தால் சட்டமன்றத்தில் சீட் கேட்க மாட்டார் என நினைத்த திமுகவிற்கு இது தலைவலியாக அமைந்தது மட்டுமில்லாமல் கூட்டணி உடையும் நிலையில் ஏற்பட்டுள்ளதால் பேச்சுவார்த்தை குழு மூலமாக பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற முடிவில் இருக்கிறதாம்.